ஹலோ ஆல், வெல்கம் டு வீக்கெண்ட் சீரீஸ். இந்த வீக்கெண்டில் எங்கடா போகலான்னு பிளான் போட்டு கடைசியில் வீக் டேஸ் ஃபுல்லாக யோசிச்சு வீக்கெண்டுக்கு ஒரு பிளான் போட்டாச்சு. ஏர் இந்தியாவில் சென்னை டு பெங்களூர் ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு. 2 பேருக்கு 4.5K ஆச்சு. ஸோ நாங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆன இந்த பிளேஸ் தான் OIA அப்படின்ற ஒரு ஃபுட் பிளேஸு. வேறு லெவல் ஆம்பியன்ஸ், சான்ஸே இல்லை. அப்படியே ஏதோ துபாயில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சு அடுத்து எங்கடா போகலான்னு பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பிளேஸு சர்ச் ஸ்ட்ரீட்டு. அங்கே போனால் பிளேஸே வைபாக இருந்துச்சு. அங்கே போய் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் தாங்க. இப்படியே நடந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அப்புறம் செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் போனது வேறு வீக்கெண்டா, செம்ம க்ரௌடாக இருந்தது. இங்கே விண்டோ ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு எல்லா கடையுமே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. நம்மளோட பட்ஜெட்டுக்கும் கவர் ஆகிற கடையெல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஃபேவரட்டான ஸ்பாட்டில் நின்னாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரட்டான ஃபுட் ஸ்பாட் தான். எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ், பிரியாணி, மந்தி, ஷவர்மா, ஜூஸ் ஷாப். அப்படியே சாப்பிட்டு டேரெக்டாக வந்தது தான் இந்த இடம். கோரமங்கலம் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண இடம் தான் இந்த பார்ட்டி மங்கீஸ்னு. செம்ம வைபாக இருந்தது. ஃபயர்கனோட செம்ம வைபாக இருந்தது இந்த இடத்த பார்க்குறதுக்கே. இது முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சோம். அப்படியே நந்தி ஹில்ஸ் வந்தாச்சு. என்னடா க்ரௌடே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. 2 hours கீழே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் போய் பார்க் பண்ணி பொறுமையாக மேலே ஏறி போயிட்டு இருந்தோம். ஒரு 2 kilometers ட்ரெக்கிங் இருக்கும். இந்த இடம்லாம் லைஃப்லேயே மறக்க முடியாது. அதுவும் நாங்கள் வந்த டைம்லாம் கிளைமேட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வியூலாம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லேட்டாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சன்ரைஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் அவாய்ட் பண்ணிடாதீங்க. இங்கே செம்ம ப்ரீஸாகவும் செம்ம கூலிங்காகவும் இருந்துச்சு இடம். இது மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஈவன் கப்புள்ஸாக கூட வரலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இது. நந்தி ஹில்ஸ் முடிச்சோன்னே பெங்களூர் பேலஸ் வந்தாச்சு. அது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்பக்ஸோட முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட் சீரிஸ் கண்டென்ட் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.